அவங்க வெற்றிய கொண்டாடட்டும். நம்ம நிஃப்டி 50 மேல ஃபோக்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் 14ஆம் தேதி பீகார் எலக்ஷனோட ரிசல்ட் வந்து வரப்போது. ஸோ பீகார் எலக்ஷன் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யார் முன்னேற்றத்தில இருக்கா அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பிஜேபி கூட இருக்கிற எல்லா கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னேற்றத்தில இருக்காங்க. அதேமாரி காங்கிரஸ் கூட இருக்கிற கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவங்க வந்து ரொம்பவே இறக்கத்துல இருக்காங்க. ஸோ மொத்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா, 243 சீட்டு. 243 சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிஜேபி வந்து 202 சீட் வந்து வாங்கியிருக்காங்க. அதேமாரி காங்கிரஸ் கூட இருக்கிற கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 35 சீட் தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா தான் வாங்கியிருந்தாங்க. எவ்வளோ வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி பார்த்துக்கோங்க. பிஜேபி வந்து 80 சீட் வந்து கம்மியா வாங்கியிருந்தாங்க. இந்த எலக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, 80 சீட் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. அதேமாரி 79 சீட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு காங்கிரஸ் கூட இருக்கிற கட்சி வந்து 79 சீட் ரொம்ப கம்மியா கிடைச்சிருக்கு. ஸோ போன எலக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, 115 சீட்டு கிட்ட வாங்குனாங்க காங்கிரஸ் கூட இருக்கிற கட்சி. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 35 சீட் தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ மத்த எல்லா சீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, பிஜேபி வந்து அள்ளிட்டு போயிட்டாங்க. இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, 243 சீட்ல பிஜேபி வந்து 202 சீட் வந்து வாங்கியிருக்காங்க. பட் நமக்கு என்ன முக்கியம் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நிஃப்டி 50 தான் முக்கியம். ஸோ நிஃப்டி 50ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு என்ன ரியாக்ஷன் குடுத்திருக்கு அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ஷனுக்கு ஏத்த மாரி. ஸோ எலக்ஷனுக்கு ஏத்த மாரி கடைசி அந்த 3 மணி கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ரியாக்ஷன் குடுத்துச்சு. மத்தபடி ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் வந்து காலையில இருந்து ஃபுல்லா கீழ தான் விழுந்துட்டு இருந்துச்சு. பட் சடனா 3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேல ஏறிருச்சு. ஸோ மார்க்கெட் கீழ விழுந்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப்லெஸ் கிளைம் டேட்டா. அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து ஜாப்லெஸ் கிளைம் டேட்டா வரல. அதே மாரி இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் வரல. ஸோ இன்ஃப்ளேஷன் டேட்டா வரல. அதே மாரி ஜாப்லெஸ் கிளைம் டேட்டா வரல. அதனால என்ன அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நேத்தே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர்ல வந்து ரேட் கட் பண்றதுக்கு சான்ஸ் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்க. ஸோ அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, ரேட் கட் ஆகாது அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து ஃபுல்லாவே வந்து கீழ விழுந்துருச்சு. ஸோ அமெரிக்கா மார்க்கெட் கீழ விழுந்தா ஹோல் மார்க்கெட்டே வந்து கீழ விழுகும். அதனால நம்ம இந்தியன் மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில வந்து ஒரு நல்ல கேப் டவுன் குடுத்துச்சு. அதுக்கடுத்து ஃபுல்லாவே வந்து கீழ விழுந்துச்சு. ஸோ பீகார் எலக்ஷன்னால வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா மேல மொமெண்டம் குடுத்துச்சு. பட் நமக்கு என்ன முக்கியம் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பீகார் எலக்ஷன்ல வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டம் குடுத்திருக்கு. பட் அது வெறும் ஷார்ட் டெர்ம்க்கு தான் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ பபிள். ஸோ ஏஐ பபிள் வந்து பார்த்தீங்கன்னா, நாஸ்டாக் மார்க்கெட்ட வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து கீழ கொண்டு வந்துச்சு. ஸோ இந்த ஏஐ பபிளு, அப்புறம் ஃபெட் ரேட் கட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து லாங் டெர்ம்க்கு இருக்கும். பட் அந்த பீகார் எலக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் டெர்ம்க்கு சடனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மொமெண்டம் குடுத்துச்சு. அவ்வளோதான். அங்க முடிஞ்சுச்சு. பட் நம்ம லாங் டெர்ம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் பயத்துல தான் இருக்கு. கீழ விழுகுறதுக்கு. ஏன்னா ஏஐ பபிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா இவரு வந்து பார்த்தீங்கன்னா, மைக்கேல் பரி அப்படிங்கிறவரு. ஸோ இவரு வந்து பார்த்தீங்கன்னா, செல் பண்ணிட்டாரு. நம்ம Palantirம் அதே மாரி Nvidia ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ ஸ்டாக்கு. இத வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தாரு. ஸோ புட் ஆப்ஷன் வாங்குனனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ ஸ்டாக் கீழ விழுந்துச்சு. நம்ம ஹோல் மார்க்கெட்டே அமெரிக்கா மார்க்கெட்டு, இங்கிலாந்து மார்க்கெட்டு, யூரோப் மார்க்கெட்டு, ஜப்பான் மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இதனால வந்து கீழ விழுந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஏஐ வேல்யூவேஷன் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இப்ப அவர் என்ன பண்ட்டாரு அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்ஜ் ஃபண்டவே மூடிட்டாரு. ஸோ ஹெட்ஜ் ஃபண்ட் மூடுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இத பத்தி நாளைக்கு வந்து ஃபுல் வீடியோ வந்து கவர் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.